மக்களே, இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் பெரிய பையன் நித்துக்கு வந்து பிறந்த நாள். நேத்து நைட்டே வந்து ஊர்ல இருந்து எல்லாருமே கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவன் மட்டும் பேசல. சீக்கிரமே போய் தூங்கிட்டான். இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கறனால. அதனால காலையில தான் எழுந்து கால் பண்ணி குடுத்திருந்தேன். பேசிட்டு இருந்தான். நம்மள பெத்ததுங்க நம்ம பிறந்த நாள ஞாபகம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனா நம்ம பெத்ததுங்க பிறந்த நாள நல்லாவே ஞாபகம் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் என்னோட பர்த்டேக்கு எங்க அம்மா எனக்கு விஷ் பண்ண மாரி எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா என்னோட பையன் பர்த்டேக்கு மட்டும் டெய்லி கால் பண்ணும்போது டேவ கவுண்ட் பண்ணுறது, ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, எப்படா வீடியோன்னு கால் பண்ணி விஷ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊரில் இருக்கும்போது இவனுக்கு முதல்ல விஷ் பண்ணுறது என்னோட மாமனாராக தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே என் பெரிய பையன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் பேர பிள்ளைங்க பாசம் போல். நித்துவோட கிளாஸ்மேட் எல்லாருக்குமே கப் கேக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதை கொடுக்கறதுக்காக தான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம். நம்ம டீச்சரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரோட பேரண்ட்ஸ் எதுக்காக யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறலாம் அந்த சிஸ்டமில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விசிட்டர் பாஸில் வந்து நம்ம நேம் எழுதிக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. என் சின்ன பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வரமாட்டேன்ட்டான். நம்ம வேறு ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ரசம் வச்சுட்டு அது கூட மட்டன் மசாலா தான் பண்ணியிருந்தேன். ஊரில் இருக்கும்போது சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி நல்லா நான்வெஜ் சமைச்சு ட்ரஸ்ட்டில் இருக்க குழந்தைங்களுக்குமே வந்து கொடுத்து அனுப்புவோம். கடையிலெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்க மாட்டோம். எங்கள் கையாலவே வந்து தான் சமைச்சு கொடுப்போம். அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிறனால எதையுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எதுவுமே செய்யலை. சிம்பிளாக பசங்களுக்காக வந்து ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்து நான்வெஜ் தான் சமைச்சிருந்தேன். கிரேவி ரெடியானதும் ஃபைனலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டேன். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு என் பையனை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகணும். இது வந்து நித்துக்கு ரொம்ப நாள் ஆசை. அவனை ஸ்கூல்ல இருந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரணும், ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதெல்லாம். ஊரில் இருக்கும்போது அவன் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தான். அந்த டைமில் அவங்க அப்பா வந்து கத்தாரில் இருந்தாங்க. ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு விட்டுட்டு போகும்போது வந்து அவனுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருந்துச்சு. என்கிட்டே வந்து கேட்பான், என்னையும் வந்து அப்பா கூட்டிகிட்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி அவங்களோட மனைவி, அவங்களோட குழந்தைங்கள்னு எல்லாருமே நிறைய மனவலிகளை வந்து தாங்கிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆன 3 டேஸ்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. எங்களுக்கு திருமணமான இந்த 6 வருடங்களில் கண்ணீர் நிறைந்த இரவுகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. கடந்த 1 வருடங்களாக தான் நாங்களும் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்து நாங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணுறோம். நம்ம பெருசாக எதையும் சேர்க்காட்டினாலும் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ தான் என் பெரிய பையன் அவங்க அப்பா கூட இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.